ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே இட்லி தோசை அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நான் 2 முட்டை அவிச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா நைஸாகவே துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது துருவி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணால் ரொம்ப பெருசாக தெரியும். துருவிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறோம். சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நான் 2 வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட நமக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அதுவும் 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் எல்லாத்துலேயுமே 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுக்காக இது சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம துருவி வச்ச முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். மசாலா கூட அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் தான் அந்த ஸ்டஃபிங் நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணும்போது சூப்பராக நிற்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது சின்ன ப்ரெட்டு தான் எடுக்கிறேன். நீங்கள் பெருசும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரங்கள் வைக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்ச முட்டை ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு இது மாதிரி அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லா ஒட்டிக்கும். நம்ம முட்டை மட்டும் இல்லைங்க, இதில் கேரட் செய்யலாம், உருளைக்கிழங்கு செய்யலாம், அதே மாதிரி பீட்ரூட், நம்மளுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காயில் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொன்று வச்சிடலாம். இப்போ இது ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா உடச்சி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கூடவே கொஞ்சம் மல்லித்தலை சேர்க்குறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் தடவிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் தடவிட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த முட்டையோட தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள்லாம் நல்லா படுற மாதிரி டிப் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான், வச்சாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டையும் வச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவிச்ச முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. வேக வச்சு ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம 4 பக்கமும் கோட் பண்ணுறதுனால அந்த முட்டையில் டிப் பண்ணி எடுக்கிறனால அந்த உள்ளே வச்சுற ஸ்டஃபிங் வெளியில் வராது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் நல்லா வெந்து வருது. இப்போ அந்த ஓரங்கள்லாம் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி அந்த சைடெலாம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. முட்டை வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்டஃபிங்கை வெளியில் எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டாங்க. சேர்த்தே சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் நல்லது தான். ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த கொத்தமல்லி தழைலாம் சேர்த்தோம் இல்லையா, ரொம்ப பார்க்க அப்படியே ரிச்சாக தெரியும். அதுக்காக தான் நம்ம அது சேர்க்குறோம். பாருங்கள் மேலே ஒன்று தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.